மாண்புமிகு முதல்வர் அவர்களின் ஆசீர்வாதத்துடன் இன்று புதிதாக திறக்கப்பட்ட இந்த சட்டமன்ற அலுவலகத்தில் இந்த நேரத்தில் நான் உங்களிடம் இந்த இடத்தில் பேசிக் கொண்டிருக்கின்றனால் அதற்கு முக்கிய காரணம் தமிழகத்தின் முதல்வர் அவர்களை நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் ஒரு சாதாரண இளைஞர், சாதாரண தொண்டரை இன்று தலைமைச் செயலகத்தில் அழைத்துச் சென்று மக்களுக்கு பல்வேறு பணிகள் செய்வதற்கு எனக்கு வாய்ப்பை வழங்கிய எங்கள் தலைவர் மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் கும்பகோணம் தொகுதி மக்கள் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கியமாக தமிழகத்தில் எப்படி ஒரு மாபெரும் 60 ஆண்டுகள் அப்புறம் ஒரு புரட்சி நடந்ததோ அதுபோன்று கும்பகோணம் தொகுதியும் ஒரு முக்கியமான ஒரு தொகுதி. ஏனென்று பார்த்தால் கடந்த 30 வருடமாக கும்பகோணத்தில் திமுக மட்டுமே வெற்றியடைந்து வந்தது. கும்பகோணம் மக்களும் பல மாற்றங்களை வேண்டியிருந்தனர். எனக்கு வாய்ப்பளித்த கழகத் தலைவர் அவரை நம்பி இந்த கும்பகோணம் தொகுதி மக்கள் என்னை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்து அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை தேர்ந்தெடுத்த கும்பகோணம் தொகுதி மக்களுக்கு நான் சொல்வது என்னவென்றால், என்னை நீங்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினராகவோ இல்லை ஒரு அமைச்சராக பார்க்க வேண்டாம். எந்த நேரத்திலும் உங்கள் வீட்டு பிள்ளையாக என்னை கருதி என்னை தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய உங்களுக்கு சேவை செய்ய மட்டுமே நான் வந்துள்ளேன். உங்களுக்கு என் வாழ்நாள் முழுவதும் கடமைப்பட்டுள்ளேன். நீங்கள் இல்லை என்றால் இந்த நேரத்தில் நான் இங்கே இல்லை. உங்கள் ஒவ்வொரு அடிப்படை தேவைகளையும் பூர்த்தி செய்து உங்களில் ஒருவனாக இருக்க வேண்டும் நினைப்பதே நான் கருதுகிறேன். மேலும் பல வருடங்களாக கும்பகோணம் தொகுதிக்கு கிடைக்காத பல்வேறு அடிப்படை தேவைகள், கும்பகோணத்தை அங்கீகரிக்க தேவைப்படையான விஷயங்கள், அனைத்து சேவைகளையும் விரைவில் மாண்புமிகு முதல்வரிடம் கூறி கும்பகோணம் தொகுதி வளர்ச்சியை, மேம்பாட்டை, வளர்ச்சி பாதை கொண்டு செல்வதற்கு நான் உறுதியாக இருப்பேன் என்பதை இந்த நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் சத்தியம் செய்து உறுதியளிக்கிறேன். நன்றி, வணக்கம். கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கான ஆலோசனைகள் செய்து வருகிறோம். அதுக்கான சாத்தியக்கூறுகள் ஆராய்ந்து வருகிறோம். பல்வேறு தரப்பினர், பல்வேறு அமைப்பினர் பல வருடமாக கும்பகோணம் மாவட்டமாக வேண்டும் என்று பல்வேறு போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், கவன ஈர்ப்பு போராட்டங்கள் நிறைய செய்து வருகின்றனர். கும்பகோணின் பல வருட கோரிக்கையை முதல்வர் அவர்களிடம் தெரிவித்து விரைவில் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படும். வேளாண்மைத்துறை அமைச்சராக இருக்கீங்க. இது மாதிரியாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா உருவாக்குறதுக்கு புதிய திட்டங்கள், ஒரு 100 கோடிக்கு மேல ஒரு புதிய திட்டங்கள் அஞ்சை மண்டலத்துக்கு செய்வீங்களா? நிறைய திட்டங்கள் நாங்கள் வகுத்துட்டு தான் வந்துகிட்டு இருக்கோம். நிறைய ஆய்வு செய்துக்கிட்டு தான் வந்திருக்கோம். இப்போ நாங்கள் பார்த்தோன்னா ஆடுதுறை நெல் ஆராய்ச்சி நிலையெல்லாம் இருக்குது. அந்த சைடில் கல்லூரி கேட்டிருக்காங்க. அதுக்கான ஏற்பாடுகளும் நாங்கள் செய்து வருகிறோம். தொடர்ந்து விவசாயிகள் போராட்டம் பண்ணிட்டே இருக்காங்க. பயிர்க்கடன் தள்ளுபடியில் முரண்பாடு இருக்குது, இந்த காப்பீடு திட்டத்தில் முரண்பாடு இருக்குது. தொடர்ந்து அவங்களுக்கான அந்த நியாயமான கோரிக்கை எப்போ நிறைவேற்றி வச்சுருக்காங்க? நீங்கள் கடந்த 10 வருஷம் பார்த்தீங்கன்னா வச்சுங்க, கடந்த 10 வருஷத்தில் விவசாயிகளுக்கு எந்த ஒரு அரசாங்கமும் 6000 கோடி வந்த 40 நாட்களே செய்து கொடுத்தது கிடையாது.
நாங்கள் வந்து 40 நாட்களில் வந்து விவசாயிகளுக்கு 6000 கூட கடன் தள்ளுபடி செய்திருக்கோம். மேலும் அதை ஆராய்ந்துட்டு மேலும் வரும் நாட்களில் முதல்வர்கள் வந்து விவசாயிகளுக்கான முழு கடன் தள்ளுபடியை பற்றி ஆலோசனை செய்து அறிவிப்பார். வேளாண் சார்ந்த தொழிற்சாலை அமைக்கப்படுமா? ஒரு திட்டங்களாக செயல்படுத்துவோம். முதல்ல நம்ம மாவட்டம் கேட்டிருக்காங்க, நிறைய கோரிக்கைகள் இருக்குது, ஒவ்வொரு திட்டமாக செயல்படுத்துவோம். நாங்கள் 40 நாட்கள் ஆகுது. உங்கள் எந்த எல்லாத்துக்கும் வாய்ப்புகள் இருக்குது, அதுக்கான ஏற்பாடை நாங்கள் செயல்படுத்துவோம். எதுக்கு வாழை மரம்? ஆமாம் சார், அதுக்கு நாங்கள் ஆலோசனை கூட்டம் இந்த வாரம் இருக்குங்க சார். ஒவ்வொன்றுக்கும் நிதி சம்பந்தம் நிதி இல்லை, மின்சாரத்தில் நிதி இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க வெள்ளையறிக்கை விட்டுருக்காங்க. நிதி அமைச்சர் வெள்ளையறிக்கை விட்டுருக்காரு. இப்போ வேளாண் துறையிலே அது மாதிரி ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான வெள்ளை அறிக்கை வேளாண் துறை அமைச்சர் விடுக்கும். எல்லா துறையிலையும் வரும், எல்லா துறையிலும் வரும். காத்திருந்து பாருங்கள், பொறுத்திருங்கள். உணவு உற்பத்தியை பொறுத்த வரைக்கும் சத்தீஸ்கர், தெலுங்கானா மாவட்டம்லாம் வந்து தெலுங்கானா மாநிலம் வந்து இந்தியாவிலே முன்மாதிரியாக இருக்குது. அதிகபட்சம் இந்தியாவுக்கே உணவு உற்பத்தி கொடுக்குறாங்க. அது மாதிரி இந்த டெல்டா மண்டலம் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு குறிப்பிட்ட காலக்கெடு வச்சுருக்கீங்க. அதான் சார், இப்போ நாங்கள் வந்து 40 நாட்கள் ஆகிறது. எல்லா சாத்தியக்கூறும் செயல்படுத்துறதுக்கான என்னென்ன வழிமுறைகள் இருக்குது, ஒவ்வொரு ஸ்டேட்டில் எப்படி வந்து விவசாயம் செய்கிறாங்க, அவங்களோட மண் எப்படி, நம்மளோட மண் எப்படி, எல்லாமே ஆராய்ந்துக்கிட்டு இருக்கோம். எங்களை பொறுத்த வரைக்கும் விவசாயத்தை வந்து முன்னோடியாக தமிழகத்தில் கொண்டு வரணும் தான் எங்களோட எண்ணம். எங்களோட மாண்புமிகு முதல்வர்களும் விவசாயிகளை வந்து முக்கியத்துவம் கொடுத்து விவசாயிகளை வந்து வளர்ச்சி பாதை கொண்டு போகணுங்க தான் எங்கள் மாண்புமிகு முதல்வரோட கருத்து. ஸோ விவசாயத்தோட முக்கியத்துவம் எல்லாருக்குமே நம்ம நாட்டில் தமிழ்நாட்டில் நல்லா தெரியும். எல்லாருக்குமே காவிரி நீர் கண்டிப்பாக வரும் சார். எல்னினோங்கிறது ஒரு ஆபத்து வருது. வானிலை ஆராய்ச்சி மையமும் சொல்லியிருக்காங்க, எல்லா அமைப்புகளும் சொல்லியிருக்காங்க. பெரிய அதிக வறட்சி, அதிக மழைப்பொழிவு வந்து கடந்த 2 ஆண்டுகள் வரப்போகுது. அதுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா வேளாண் துறை சார்பில் என்ன நடவடிக்கை? அதான் சார், இப்போ எல்னினோ வருது பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம காவிரி தண்ணி இந்த சைடு வரல, பெரிய லெவலில் டெல்டா மாவட்டங்களில் எப்படி இருந்தாலும் பாதிப்பு இருக்காது. ஸோ எல்னினோ வரப்போ நம்ம விவசாயம் சார்ந்து அந்த நேரத்தில் வந்து எந்தெந்த பயிர்கள் வந்து நம்ம சாகுபடி பண்ணுனா நல்லா இருக்குங்கிறதுக்காக நாங்கள் ஆராய்ச்சி அதை செய்து வரைக்கும். அதுக்கு நாங்கள் வந்து விவசாயிகளுக்கு என்ன நீங்கள் பயிர்கள் வந்து போட்டால் நல்லாயிருக்கும், எது வளர்ச்சிக்கு போவோம் அப்படிங்கிற பாதிப்பு இல்லாமல் விவசாயிகளுக்கு எந்த மாரி இருக்கோ அந்த திட்டங்கள் நாங்கள் செயல்படுத்துவோம், அறிவிப்போம் விரைவில். ரொம்ப நன்றி.